வாட்டி சந்திச்சிருக்கோம். இதுக்கு முன்னாடி இந்த ட்ரெஸ்ஸ பாத்திருக்கனே. அப்படின்னா பேசாம நீ கேட்கிற விதத்துல உனக்கு வேற விதமா கதை சொல்லட்டுமா? நான் இப்போ இட்டாச்சி உச்சிஹா பத்தி சொல்ல போறேன். நீ உன் அண்ணனை பத்தி எல்லாமே தெரியும்னு நினைக்கிற, ஆனா உனக்கு ஒண்ணுமே அமதெராசுவ இட்டாச்சி உனக்குள்ள விதைச்சிட்டு போயிருக்கான் போல. இட்டாச்சி இறந்த என்ன கொல்ல உனக்குள்ள ஒரு ஜிட்சுவ விதைச்சிருக்கான். நான் உன்கிட்ட இருந்து விலகி இருக்கணுங்கிறதுக்காக தான் அவன் இதை பண்ணியிருக்கான். நீ என்னோட ஷேரிங்கன்னு பார்த்தோன்னே உனக்குள்ள இருக்கிற அமதெராசு ஆக்டிவேட் ஆகிற மாதிரி உனக்குள்ள வச்சுட்டு போயிருக்கான்னு நினைக்கிறேன். நல்ல வேளை இட்டாச்சிக்கு என்ன பத்தி எதுவுமே முழுசா தெரியாது. இல்லாட்டி இந்நேரம் நான் கண்டிப்பா பிணமா தான் இருந்திருப்பேன். ஆனா இட்டாச்சியுடைய இந்த கடைசி ட்ரிக் என் மேல வேலை செய்யலைங்கிறது எனக்கே கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. உன்னை காப்பாத்ததான் அவன் இதையெல்லாம் பண்ணிருக்கான். சொல்ற உனக்கு உன் அண்ணனை பத்தி எல்லாமே தெரியும்னு நினைக்கிறான், ஆனா உனக்கு எதுவுமே தெரியாது. நீ தேவையில்லாம ரொம்ப குழப்பிக்கிற. ஆனா யாருன்னே தெரியாத ஒருத்தங்கிட்ட இந்த கதையெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கும் பொழுது குழப்பமா தான் இருக்கும். ஆனா நான் உன்கிட்ட சொல்ல போற எல்லாமே உண்மைதான். அன்னைக்கு ராத்திரி அவன் தனியா இல்ல, அவன் கூட ஒரு கூட்டாளி இருந்ததா இட்டாச்சி சொல்லியிருக்கான் இல்லையா? என் பேரு மாதரா உச்சிஹா. இட்டாச்சிய பத்தி நீ தெரிஞ்சுக்க வேண்டிய எல்லாமே எனக்கு தெரியும். ஆனா அதை எதையும் உணரா. இட்டாச்சி எதுக்காக உன் கண்ல அமதெராசுவ விதைச்சான்னு உனக்கு தெரியுமா? நாம ரெண்டு பேரும் சந்திக்கவோ பேசவோ கூடாதுங்கிறதுக்கு தான் அவன் அப்படி பண்ணா. நான் சொல்றத முழுசா கேட்டேன்னா உனக்கே புரியும். இட்டாச்சியுடைய உண்மையை பத்தி தெரிஞ்சவங்க மூணு. ஆனா அவனை பத்தின உண்மைகள் எனக்கும் நல்லா தெரியும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எனக்கு எந்த அளவுக்கு அவனை பத்தி உண்மைகள் தெரியும்னு அவனுக்கு தெரியாது. அதே சமயம் அவன் என்ன கொஞ்சம் கூட நம்பாததுனாலதான் அவன் உன்கிட்ட என்ன வரவிடாத மாதிரி பண்ணிருக்கான். ஒருவேளை அதையும் மீறி நான் உன்கிட்ட உண்மையை சொல்ல வந்தா அமதெராசு வழியா என்ன அழிச்சிடலாம் தான் இப்படி ஒரு வேலையை பண்ணிருக்கான். எனக்கு தெரிஞ்சு நான் என் ஷரிங்கன்னு உன்கிட்ட காமிச்சுதான் பேசணுங்கிறத அவன் முன்னாடியே கணிச்சிருக்கான். இத்தனை வருஷத்துல இப்பதான் இதை கவனிச்சிருக்கியா? இப்பதான் பாக்குறேன். புரிய வைக்க முடியுதான்னு நான் பாக்குறேன். உச்சிஹா கிளானோட மூதாதையர்கள் தான் இந்த போலீஸ் போர்ஸ இந்த லீஃப் வில்லேஜுக்கு அறிமுகப்படுத்தி வச்சவங்க. போலீஸ் போர்ஸுக்கு ஒரு சிம்பிளை உருவாக்கணும்னு நினைச்சப்ப நம்ம ஃபேமிலி கிரஸ்ட பயன்படுத்தினாங்க. எனக்கு தெரிஞ்சு பல காலங்களா உச்சிஹா கிளானால தான் இந்த கிராமத்துல அமைதி நிலவுது. இந்த கிரஸ்ட் தான் நம்ம குடும்பத்தோட பாரம்பரியத்துக்கு ஒரு அடையாளம்னு கூட சொல்லலாம். நான் செய்வேன். என்ன மன்னிச்சிரு சாஸ்கே. இன்னொரு நாள் கண்டிப்பா கத்துக் கொடுக்கறேன். எழுந்துட்டியா? என்ன மன்னிச்சிரு சாஸ்கே. நான் சாதாரணமா பேசினா நீ கேப்பியான்னு தெரியல, அதனாலதான் நான் உன்னை கட்டி போட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். இதாச்சு என்னுடைய எதிரி. அவன் என் அப்பா அம்மாவை கொன்னவன், என் மொத்த கிளானையும் அழிச்சவன். அவன் ஒரு துரோகி. அவன் அக்காட்சிய சேர்ந்தவன். அவன் மோசமானவன். அன்னைக்கு ராத்திரி அவன் உச்சிஹா கிளானை கொன்னது என்னமோ உண்மைதான். அதுக்கப்புறம் லீஃப் வில்லேஜை விட்டே ஓடி போயிட்டான். அதுக்கப்புறம் ஆனா அது அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மிஷன். இடன் லீஃப் வில்லேஜோட தலைவர்கள் சொன்னதுனாலதான் அவன் அப்படி செஞ்சான். அப்புறம் இதுதான் இட்டாச்சியோடைய உண்மைகளை பத்தின ஒரு ஆரம்ப புள்ளி.